ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலோட ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்குது இந்த ஐஃபோனுக்கு என்ன ஆஃபர் கொடுக்க போகிறா அப்படின்னு. அமேசானை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆஃபர் டீட்டெயில்ஸ்லாம் அவன் கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருக்கு. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அதை ஒரு தனி வீடியோ கவர் பண்ணும். இப்போதைக்கு மெயினாக ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க் தரேன். இன்ஸ்டா டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக சம் ஸ்டோரிஸில் பார்த்தீங்கன்னா உடனே ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் வரும். யூடியூப்பில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் வீடியோலாம் நம்ம யூடியூப் சேனலில் தான் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஐஃபோனுக்கு என்னடா ஆஃபரு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் கெஸ் பண்ணது தான். ஏன்னா இந்த ஃபார்முலாவை தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எப்பயுமே புக் பண்ணுவான். அதாவது அடுத்த ஜென்ரேஷன் ஐஃபோன்ஸ் வரும்போது அவங்களோட பழைய ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோனை ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணணுன்ற மெயின் திங்காண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணுவான். அஃபிஷியலாக ஆப்பிள் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணும்போது $100 பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பழைய மாடல் குறைப்பாங்க. இந்த வட்டம் ஐஃபோன் 15 ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் $50,000 பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர், அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சு, லோஸுக்குன்னு இது எல்லாத்தையும் அப்ளிகபிள் பண்ணால் தான் நம்மளால் $50,000 வாங்கிக்க முடியும். அதுவுமே நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ப்ளஸ் மெம்பராக இருந்து ஒரு நாள் முன்னாடியே, அதாவது சேல் 27ஆம் தேதினா 26ஆம் தேதி நைட்டே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உடனே வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 hours டிலே ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும், இல்லாட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000, 3000, 57,000, $60,000 வரைக்கும்லாம் போயிருக்கு. நம்ம ஐஃபோன் 13 புக் பண்ணும் போதாகட்டும், 14 புக் பண்ணமாகட்டும், இந்த சுச்சுவேஷனை எல்லாருமே ஃபேஸ் பண்ணது தான். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்களுக்கு கூட ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஒரு நாள் முன்னாடியே ப்ளஸ் மெம்பர்ஷிப் அக்கௌண்ட் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சர்க்கிளில் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதை வாங்கி வச்சு ஆக்டிவேட் பண்ணி போட பாருங்கள். ஸோ $50,000ன்றது உண்மையிலே ஒர்த்தான டீல் ஐஃபோன் 15க்கு. அதே மாதிரி ஐஃபோன் 15 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா $60,000 வரப்போகுது. பெரிய பேட்ரி, பெரிய டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா சேம் தான், பட் உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வேணும், நல்ல பேட்ரி நிற்கணும் அப்படின்றப்ப நீங்கள் தாராளமாக 15 ப்ளஸ் போகலாம். $60,000 அதுவுமே ஒர்த்து. அதுவுமே இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர், லோஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் கூகுளோட பிக்சல் டிவைஸ் பிக்சல் 8 பார்த்தீங்கன்னா $40,000 கீழே பார்த்தீங்கன்னா வரப்போகுது. சாம்சங் கேலக்ஸி S24 அதுவுமே பார்த்தீங்கன்னா $40,000 பட்ஜெட்டில். S23க்கு ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி S23 FE உங்களுக்கு $30,000 கீழே, அதாவது 27,000 டு அந்த $30,000 பட்ஜெட்டில் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர் தான். அப்புறம் போக்கோ X6 Pro நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசஸர் பட்ஜெட்லேயும் இருக்குது. $20,000 கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேலில் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்க்கும்போது S23 FE அந்த $30,000 கீழே 27, 25 இந்த பட்ஜெட்டுக்கு வரும்போது உண்மையிலே ஒருத்து தாராளமாக நீங்கள் வாங்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப்பில் உள்ள டெலிஃபோட்டோ லென்ஸோடு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு S23 Ultra அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 75,000 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்பரை போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு ப்ரைஸை ஒரு ரெண்டு நம்பரை பார்த்திங்கன்னா மறைச்சி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலையும் அவங்களோட ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியல் சைட்லேயும் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் ரிவீல் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு டேட்டு கொடுத்துருக்காங்க. அப்பப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிவீல் ஆகும். இது எல்லா இதுலையுமே பார்த்திங்கன்னா குட்டி கோண்டா மேலே ஸ்டார் போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலோ இல்லாட்டி SBI கிரெடிட் கார்டு, ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டு இன்க்ளூடிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கணும். அப்படி இல்லாட்டி சில பிராண்ட் மொபைல் ஃபோனுக்கெலாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டு எக்ஸ்சேஞ்சில் அடிஷ்னல் கேஷ்பேக் வரும். $4,000, $2,000 அந்த கேஷ்பேக்கை இன்க்ளூட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு உங்களோட ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பை நவ் கொடுக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா போட முடியல. அங்கே அந்நேரம் உட்காந்து கார்டு டீட்டெயில்ஸாக போட்டோம்னா நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று ஐபேட், ஆப்பிளோட ஐபேடுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர். அதுவும் 9th ஜென்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட்டு கம்மியாக பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. எல்லா வெர்ஷனுக்குமே பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது. அங்கிட்ட அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்மி டிவைசஸ்க்கு நிறைய ஆஃபர் வரப்போகுது. அதே மாதிரி ஓப்போக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது.
அமேசானை பொறுத்த வரைக்கும் அந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்டுக்குமே ஆஃபர். உங்கள் டிவி நார்மல் டிவியாக இருக்குது, இல்லை பழைய ஆண்ட்ராய்டு ஓஎஸாக இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அமேசான் ஃபயர் ஸ்டிக் வாங்கி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட இதில் பிக் பில்லியன் டே சேலில் வரும். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அமேசானுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஃப்ளிப்கார்ட்டுக்கு இப்போதைக்கு நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஐஃபோன் சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு ஆஃபர் வந்தனால இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வட்டம் 15 வாங்குறது உண்மையிலே ஒருத்தர், ஆனால் எத்தனை பேருக்கு 15 நம்ம நினச்ச மாதிரி 50,000 கிடைக்குன்றது அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா 15, S23, S24, S23 அல்ட்ரா, அதுக்கப்புறம் S24 அல்ட்ராக்கு பெரிய லெவலில் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் ஒரு 8,000 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ இந்த ஐஃபோன் 15 தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த பிக் பில்லியன் டே சேல் எப்படா வரும், 16 வேறு லான்ச் பண்ணால் டக்குன்னு 15 வாங்குவோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த வட்டம் என்ன பண்ணுறான்னு. ஸோ முடிஞ்ச அளவு ப்ளஸ் மெம்பர்ஷிப் வாங்க பாருங்கள். அமேசானில் இருக்கீங்க அப்படின்னா ப்ரைம் மெம்பர்ஷிப் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் அடுத்தடுத்து டீட்டெயில்ஸ் வரும்போது வீக்லி ஒரு 2 வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்து சனிக்கிழமை ஒரு ஆஃபர் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும், டேட்டு நெருங்கிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்னென்னலாம் ஒர்த்தாக இருக்குது, இதை கம்பேர் பண்ணணும், அது எப்படி இருக்குன்னு பெட்டராக என்ன இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோன்றது போடுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.